ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்கள பார்க்க போறோம். அதோட ஜோதிட தாள்களும் பார்க்க போறோம். ஸோ என்ன பார்க்க போறோம், ஏது பார்க்க போறோம் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வெல்கம் பேக் டே டு டே நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஸோ ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 3 மாதம் முடிந்து 4வது மாதம் பிறக்க போகுது. பிறக்க இருக்கக்கூடிய 4வது மாதத்தில் முதல் நாளே பயங்கரமான சிறப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த சிறப்புகளுடைய தாக்கமானது மார்ச்சுடைய கடைசியிலிருந்தே ஆரம்பமாகும். மார்ச் 29, 30, 31 இந்த தேதிகளில் இருந்தே பயங்கரமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கிறத ஷேர் பண்ணிட்டே வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத தான் தெளிவாக சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நடக்காததான் பலது நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன நடக்கும், அது நடக்கிறது எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஏப்ரல் 1 அப்படி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பங்குனி 18ஆம் நாள் புதன்கிழமை. அந்த நாளில் உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் வருது. கரெக்டாக வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. பங்குனி உத்தர பௌர்ணமி மகா சிறப்பான நாளாக அமைகிறது. இந்த சிறப்பான நாள் கரெக்டாக கிரகணம் முடிஞ்சு வர்றதுனால இது ஒரு சாதாரண நாள் இல்லை, இது ஒரு பயங்கரமான நாள். ஸோ ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறது இந்த நாளில் ரொம்ப சிறப்பு. ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். சாமர்த்தியமாக மிதுனம் என்பதற்கேற்ப நன்றாக சிந்தித்து நல்ல யோசனைகளால் மற்றவர் மனம் நோகாம சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்கள் ராசி என்பர்களே, இந்த டைம் செயல்படாமல் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்துமே செயல்பாட்டுக்கு வந்துவிடும். உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய உதவிக்கரம் முழு காரணமாக இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பயன்கள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி உண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். தந்தை வழி உறவினர்கள் இப்போ உங்ககிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க உங்கள் மேலே பொறாமப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்போ விலகி இருக்கிறது நல்லது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்பது தெரிந்து அப்படி நீங்கள் செயல்படும் போது தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அந்த வகையில் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி கொண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்போ நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு செயல்களில் இதுக்கு முன்னாடி இருந்த மந்த நிலையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு ஏற்ப மாதிரி எல்லாத்தையுமே வளர்த்து கொள்ளலாம். ஸோ நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள இப்போ பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளுங்க. அதுக்கான டைம் வந்துருச்சு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த மாதிரி செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலதிபர்கள் குறிப்பாக தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா ரத்தன கற்கள் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவீங்க. அதாவது தங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விற்பனையை பெற்று வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நன்மதிப்பு பெற்று பொருளாதார உயர்வு பெறுவீங்க.
ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும். மெயினாக தங்க நகைகள் அப்புறம் ரத்தன கற்கள் விற்பனையாளர்களுக்கு தான் நிறைய வாடிக்கையாளர்கள் நிரம்ப பெற்று இந்த டைம் நன்மதிப்பு பெறுவீங்க. அதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் பாசிட்டிவாக செயல்படணும் என்பது தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பர்டிகுலராக பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீங்க. ஆனால் திருமணமான பெண்கள் புத்திரதோஷம் அமைவதற்குள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடங்கள் வருவதால் உரிய முறையில் இந்த டைம் பரிகாரம் செய்வது சிறந்தது. அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அதை பண்ணுங்க. அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா எனக்கு புத்திர தோஷம் நீங்கி புள்ள கிடைக்குமா அப்படின்னு உங்கள் ராசிக்காரங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் நிறைய பெற்று வருமானம் அதிகரித்து வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் பெறுவீங்க. கலைஞர்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். அந்த கண்ணும் கருத்துமாக செயல்படுவது எப்படின்னா ஹார்ட் ஒர்க் போடணும். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கலைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மக்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சுக சௌகரியங்களை பெற வேண்டிய ஏற்பாடுகளை செயல்படுத்துங்க. உங்கள் கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டதுன்னா உடனடியாக நிறைவேற்றப்படும். அதே கோரிக்கை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறுவது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ பார்த்துக்குங்க. மாணவர்கள் கூட அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் ஆரம்ப நிலை மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கித்தர முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கித்தர முடியும். வக்கீல் தொழிலில் ஜூனியராக இருந்து பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி பெறுவீங்க. வீண் அலைச்சல் உண்டாகும். வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும். தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். காரிய வெற்றிங்கிறது ஏற்படும். பணவரவு கூடும். எதிர்பாலினத்தரோடு பழகும்போது கவனம் தேவை. எதிர்ப்புகள்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த டைம் குறையுங்க. அதுக்கப்புறமா திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனவிட்டு பேசுவது நன்மை தரும். உறவினர்கள் வருகை இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கோபப்பட்டால் அன்பாக பேசுவது நல்லது. மகிழ்ச்சி உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டாகும். அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையோடு செயல்பட்டீங்கன்னா நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் இதை செய்தால் மிகுதியான பலன் நிச்சயம் உண்டு. ஸோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். பிரபஞ்சத்திற்கும் மனிதர்களின் உடல் மற்றும் மனதிற்கு தொடர்புள்ளது என்று கண்டறிந்தவர்கள் நமது சித்தர்கள் மற்றும் பண்டைய வானியல் சாஸ்திர நிபுணர்கள். எனவேதான் ஒவ்வொரு மாதத்துல ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நட்சத்திர தினத்தன்று மக்கள் அனைவரும் நன்மை பெற இறை வழிபாடு பூஜைகள் செய்தால் நல்லது என்ற சம்பிரதாயத்தை உண்டாக்கியிருக்காங்க. அந்த வகையில பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திர தினத்துடைய சிறப்புகளை சொல்ல போறேன். பங்குனி உத்திரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாள். இந்த தினத்துல அனைத்து கோவில்களில் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்திரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவையான மணர்ந்தாள். எனவே முருகன் கோவில்களில் திருக்கல்யாண வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஸோ அதனால் பங்குனி உத்திர தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்யணும். பின்பு உணவு எதுவும் அருந்தாமல் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு
முருகனை வழிபாடு செய்யணும். ஸோ பூஜைகள் முடிந்த பிறகு கோவிலில் தரப்படக்கூடிய பிரசாத துண்டு உங்கள் விரதத்தை கோவிலில் முடிக்கணும். நான் சொன்ன முறையில் பங்குனி உத்தர தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா திருமணமாகாத உங்கள் ராசிக்காரங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். அதனால் நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரங்களை வந்து மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.